வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் SP சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடப்பு அரசியல் குறித்து நிறைய கேள்விகள் இருக்கு. நான் முதல்ல ஒரு முக்கியமான இஷ்யூ சம்பந்தமா அங்கிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு காதல் விவகாரத்தில் ஒரு சிறுவன் கடத்தப்படுகிறார். அந்த கடத்தல் சம்பவத்தில் ஒரு சிட்டிங் MLAவும் அதில் ஆஜராகிறார் கோர்ட்டில். அதே போல தமிழ்நாட்டினுடைய ADGP ரேங்க்ல இருக்கிற ஒரு அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? நேற்று நடந்தது ஒரு குற்றத்தில் சம்பந்தப்பட்டவராக சொல்லப்பட்ட ஒருத்தருடைய முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை, அதில் போடப்பட்ட இடைக்கால உத்தரவு. ஸோ முழுமையான நடந்தது என்ன அப்படிங்கிறத இனிமேல் தான் வரப்போகுது. மேலோட்டம் பார்த்தா ரெண்டு விஷயம் நான் சொல்லுவேன். ஒன்று, இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுற நபர்கள் தமிழ்நாட்டில் எல்லா ஆட்சி காலத்துலையும் இருக்கிறாங்க. இந்த ஆட்சிலையும் இருக்கிறாங்க. தலைவர்களாக உலா வர்றாங்க, லோக்கல் தாதாக்களாக உலா வர்றாங்க. அப்படிப்பட்ட நபர்களின் செவிட்டில் அறைந்த மாதிரி நீதிபதி வேல்முருகன் பல கருத்துக்களை நேற்று சொன்னார். MLAன்னு கூட பார்க்காம, MLA அந்த தவறை செய்திருந்தால் நேற்று கொடுக்கப்பட்டது சரியான சவுக்கடி தான். செஞ்சாரா இல்லையாங்கிறது விசாரணை தெரிய போகுது. அதுபோல ஒரு அதிகாரி, அவரும் தன்னுடைய காரை கொடுத்தார், தெரிஞ்சு கொடுத்தாரா தெரியாம கொடுத்தாரா, அந்த காரை இந்த பர்பஸுக்கு தான் பயன்படுத்த போறோம்னு கேட்டு வாங்கினாங்களா, இல்லை என்னை கொண்டு வந்து இறக்கி கொடுங்கன்னு கேட்டு ஒருத்தர் யார் வாங்கிட்டு, இதெல்லாம் நமக்கு விசாரணையிலே தெரிய வரும். எதுவா இருந்தாலும் ஒருவேளை அவர் தெரிஞ்சு தப்பு பண்ணதா விசாரணையில தெரிய வந்தால் அதிகாரிகளுக்கு இந்த ஆட்சியின் மீதான பயம் போயிடுச்சுன்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்ததனுடைய இன்னொரு உதாரணம் தான் இதுன்னு நான் சொல்லுவேன். நம்ம இப்படி இருக்கிறோமே, எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு கட்ட பஞ்சாயத்துல போய் நம்ம இப்போ ஒருத்தருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமே, ஒரு கார் அனுப்புறமே, நடந்தது நிஜமாக இருந்தால் நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிட்டே தான் சொல்றேன். ஏன்னா நமக்கு நடந்தது என்னன்னு தெரியாது, அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அது போலீஸாருடைய வேலை. ஒருவேளை இதெல்லாம் ஓரளவு உண்மையா இருந்தா, அப்படி ஒரு எண்ணம் இந்த இவ்வளவு பெரிய உயரதிகாரி சென்னையில் பணியிருக்கிற ஒரு அதிகாரிக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? இந்த ஆட்சி தான் காரணம், முதலமைச்சர் தான் காரணம். அவர் கொடுக்க தவறிய தார்மீக பயம், ஏற்படுத்த தவறிய அந்த தார்மீக பயம்தான் நம்ம என்ன பண்ண யாரு நம்மளை என்ன கேட்க போறா அப்படின்ற ஒரு உணர்வை, ஒரு மனப்பான்மையை கொடுத்து சொன்னா நான் அச்சப்படுறேன். இப்படி வந்துடக்கூடாதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களை தெருவில் நிறுத்துவாங்கன்னு சொல்றேன் முதலமைச்சர். சரி, நடந்துடுச்சு, 4.25 வருஷத்தை ஓடிட்டீங்க. இந்த சம்பவத்தையாவது எடுத்துருந்தீங்க, வாங்க என்ன நடந்துச்சு? ஏதோ ஒரு ADG தப்பு பண்ணான்னு சந்தேகப்பட்டு உள்ள போனார். நேற்று நடந்தது தமிழ்நாடு அரசுக்கு அவமானம், தர்ம சங்கடம். அவர் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற ஒரு உயர் அதிகாரியை பத்தி அவருடைய ஆர்கானாக, அந்த அரசின் ஆர்கானாக இருக்கிற APP ஆதாரங்களை அடுக்கிறார். அவர் எப்படியாவது உள்ள போடுங்கிறார். அவர் குற்றம் செஞ்சிருக்கிறார்னு முகாந்திரம் இருக்குன்னு சொல்றார். நடந்ததான் சொல்றாரு. திராவிட மாடல் அரசுக்கு பெருமையா நேற்று நடந்த காட்சிகள்? ஏதோ ஒரு சிறுவன் கடத்தப்பட்ட வழக்குன்னு தனியா பார்க்காதீங்க. இந்த ஆட்சியினுடைய நிர்வாகத்துக்கு ஏற்பட்ட ஒரு கரும்புள்ளின்னு தான் நான் சொல்லுவேன். அது கட்ட பஞ்சாயத்தா இருந்தா கட்ட பஞ்சாயத்து பண்ற அளவு தோழமை கட்சி, எதிர்கட்சி இதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை. அப்படி ஒரு விமர்சனம் வருது, எதிர்கட்சி MLA என்பதற்காக, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. தவறு நடந்திருந்தால், தவறு பண்ணது யாரா இருந்தாலும், நேற்று வேல்முருகன் கொடுத்தது சாட்டை அடிதான். அதுக்குள்ள யார் போனாலும், நீங்களோ நானோ யாரும் போகக்கூடாது, போனாலும் போறவங்களை மதிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டு பார்வை. ஒன்னு, அதிகாரிகளுக்கு பயம் போயிடுச்சு. ரெண்டாவது பார்வை, நீதிமன்றம் சரியான நேரத்தில் சரியான சவுக்கடியை கொடுத்திருக்கு. அது இடைக்கால தீர்ப்பாக இருந்தால் கூட. ஏன் லகான எடுக்க மாட்டேன்றாரு? ஏன் அப்படியே கட்டவிழ்த்து இருக்கிற மாதிரி? அப்படி இல்ல, அவர் முதல் ஆண்டு ஆட்சிக்கு வந்த உடனே ஏதோ அதிகாரிகள் தான் அப்படின்னு ஏதோ ஒரு மாயைக்குள்ள போய் சிக்கிட்டார் முதலமைச்சர். சரி, திறமையான அதிகாரிகள் இல்லாமல் அரசு இயந்திரம் இயங்காது, அதை மறுப்பவன் அல்ல நான், முழு மனதோடு ஏற்கிறவன் என்ன சொல்ல போனா. ஆனால் அந்த அதிகாரிகளை வேலை வாங்கணுமே தவிர அவர்களுடைய பிடிக்குள்ள போய் ஒரு நிர்வாகத்தை தலைமையில் இருக்கிற முதலமைச்சர் போய் சிக்கக்கூடாது. துரதிருஷ்டவசமாக சிக்கிட்டார். நான் புதுசா சொல்றேன், 4 வருஷமா சொல்றேன். அப்ப சிக்கினவர் இன்னும் வெளியே வரல. இப்பயாவது அதனுடைய விளைவுகளை புரிஞ்சுக்கிட்டு அதிகாரிகளை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னு தான் அவர் ஒரு முடிவுக்கு வந்து இந்த கேஸை எடுத்து ரிவ்யூ பண்ணுவேன். 2 அதிகாரிகளுக்கு இடையில நடந்த ஈகோ யுத்தம்னு சொல்றாங்க. இன்னொரு பார்வையால் இருக்கு, ஒளிஞ்சிருக்கு. என்ன சொல்றேன்னு முதலமைச்சருக்கு புரியும். எடுத்துட்டு வா, நிஜமாவே அது அப்படிதானா? ஏப்பா இது நிஜமா ஒரு காரை அனுப்புனது ஒரு குற்றம்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? DGக்கு ஒரு லெட்டர் அனுப்பு.
இந்த அதிகாரி இப்படி தவறா ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறார், அவருக்கு தெரிஞ்சு நினைச்சா தெரியாம நினைச்சா எனக்கு தெரியாது, இவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுங்க. ஏடிஜியாவே இருந்தாலும் ஐஜி ஒரு லெட்டர் எழுதல, எஸ்பி எழுத, ஒரு கலெக்டரா இருந்த சகாய தலைமைச் செயலாளருக்கு அப்படிலாம் கடிதம் எழுதின வரலாறு உண்டு. ஐஏஎஸ் இருந்துகிட்டு ஒரு தவறை சுட்டி காட்டி உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி. அப்ப அந்த ஐஜி அதை பண்ணிருக்கலாமே, ஏன் அதை பண்ணல? அதுல நிஜம் இருந்தால் முதலமைச்சர் அதை கூப்பிட்டு கேட்கணும். இந்த நிழல் யுத்தம் நல்லதல்ல. ஒட்டுமொத்தமா அவமானப்படுறவர், சங்கடத்தை சந்திப்பவர் முதலமைச்சர் தான், உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சர் தான். கடந்த அந்த டாஸ்மாக் ரெய்டு அப்போ கூட இந்த ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு பேர் வந்தது, ரத்தீஷ்னு பேர் வந்தது. இதற்கெல்லாம் கூட திமுக தரப்புல இருந்து யாருமே பெருசா பேச மாட்டாங்க. சொல்லணும்னு அவசியம் இல்லையே, நேரடியா சொல்லணும் அவசியம் இல்லை. அது வேற, அது அரசியல். இல்ல அது அரசியல், இங்க இது அதிகாரிகள் இல்ல, இது அவருடைய நிர்வாகத்தின் கீழே இருக்கிற ஒரு ஆர்கானது. ஓகே, அவருடைய உங்க நிர்வாகத்தின் கீழே இருக்கிற டாப் 10 அதிகாரி, டாப் 15, 20 அதிகாரிகள் ஒருத்தரை ஜெயில பிடிச்சிட்டு போறாங்க. இதுல கவனம் செலுத்துறது வேற. இதுலயும் கூட ஒரு அறிக்கை விடலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்க ஒரு ஆய்வை நடத்துங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஏன் வாய் திறந்து சொல்லல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. முதலமைச்சர்கிட்ட உங்களை நீங்களே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க, உங்க கண்ட்ரோல்ல தான் அவங்க இருக்காங்கன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்துங்கன்னு நம்ம சொல்றோம். சரி, ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு ஈடி போன விவகாரம் வேற, இந்த விவகாரம் வேற. இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் அதிகாரிகள் செயல்பாடா இருக்கட்டும், இந்த மாதிரி பின்னிருந்து இவங்கெல்லாம் உள்ள இருந்திருக்காங்கன்னு யாருமே தெரியாத ஒரு புதுமுகமா சில பெயர்கள் வரதா என்ன நடந்திருக்கு? எந்த புதுமுகம்? இந்த ரத்தீஷோ சில பொதுமக்களுக்கு வேணா புதுமுகமா இருக்கலாம். 4 வருஷமா இந்த என்ன கதியில நடக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். முதலமைச்சர்கள் எல்லாம் தெரியும். பேர்களை நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்ல மாட்டேன். நம்ம 2 பேரோட முதலமைச்சர்களா தெரியும். கட்சி நிதி வசூலிக்கிற விவகாரத்தில் இந்த அரசு ஆபத்தான வேகத்தை, ஆபத்தான ஸ்டைல காட்டுதுன்னு நான் குறைஞ்சது 3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். கட்சி நிதி எல்லா ஆட்சியிலும் வசூலிப்பாங்க, யாரும் விதிவிலக்கல்ல. எடப்பாடி உட்பட நான் சொல்றேன், எடப்பாடி வரைக்கும். அது வழக்கத்துக்கு மாறானதும் இல்லை, சட்டத்துக்கு புறமானதா இருக்கலாம். நான் பிராக்டிகலான ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். அதை குறைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன் தவிர இந்த ஜென்மத்தில் ஒழிக்க முடியாது லஞ்சத்தை. இந்த ஆட்சியிலும் லஞ்சம் இருக்கு, கட்சி நிதி வசூலிக்கப்படுது, துறைவாரியா வசூலிக்கப்படுது, எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாரை வச்சு வசூலிக்கிறீங்க? சின்ன சின்ன பசங்களை வச்சு வசூலிக்கிறீங்கிற குற்றச்சாட்டு நான் சொல்லல. மூத்த மந்திரிகள் ஆரம்பிச்சு ஜூனியர் மோஸ்ட் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாரும் கதறினாங்க, என்ன சார் இப்படி நடக்குதுன்னு. என் காதுக்கு வந்தது முதலமைச்சர் காதுக்கு போயிருக்குமா? போயிருக்க வேண்டாமா? போகலைன்னா அதை தடுத்தது யார்? இவ்வளவு நடந்துட்டு இருக்கேன், ஏன் என் கவனத்துக்கு கொண்டு வரல? என்னைக்காவது கூப்பிட்டு கேட்டிருக்காரா? அதை தாண்டி ஏதோ நடக்கக்கூடாதுலாம் இந்த ஆட்சி நடந்துடல, கொஞ்சம் அதிகமா நடந்துச்சு. நடக்கக்கூடாத ஸ்டைல நடந்துச்சு. பாத்தீங்களா, ஸ்டாலின் ஆட்சி ஊழல் ஆட்சி சொல்ற தகுதி இங்க யாருக்கும் கிடையாது. மணல்ல காசு வாங்காத கட்சி ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க, பிஜேபி உட்பட. சொல்ல புரியுதுங்களா? சோ குறைங்க, ஸ்டைல குறைங்க. வேண்டாம், தனிப்பட்ட முறையில யாரையும் சொல்லி எல்லாம் கேட்க வேண்டாம். நான் ஜெனரலா சொல்றேன், எந்த கட்சி விதிவிலக்கல்ல. நிதி வாங்காத கட்சிகள் யாருமே இல்லை. திமுக கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பும் அதே போல ஆளுங்கட்சி மீதான ஒரு அதிருப்தியும் வெளிப்படுத்தும் குரல்கள் ஒவ்வொன்றா எழ ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பார்க்கறீங்க? இயல்பான எதிர்பார்த்தது தானே. தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரியான பேர வலிமையை அதிகப்படுத்துவதற்கான ஒருத்தர் ஒரு நடைமுறையை கடைபிடிப்பாங்க. சரிதானா? எத்தனை % வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னு இன்னைக்குதான் கால்குலேட்டர் உட்காந்து சண்முகம் கணக்கு போடுறாரா? ஏன் 3 வருஷத்துல பாதியாவது நீங்க நிறைவேற்றிருக்கீங்களான்னு ஒரு ஞாபகப்படுத்துற மாதிரி அறிக்கை விட்டாரா? அவர் இல்ல, பழைய ஆள் விட்டாரா? அது என்ன, தேர்தல் நெருங்கும் போது தான் உங்களுக்கு கால்குலேட்டர் கையில் வச்சுட்டு எத்தனை % அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க, நீங்க சொன்ன 95 சரியா தப்பா, அந்த சீட்டை கேட்கும் போது ஞாபகம் வருமா உங்களுக்கு? எல்லாம் அரசியல் தான். ஆனாலும் எதிர்கட்சி வேலையை அவங்க செய்யறாங்க தான் நான் எடுத்துட்டு. மாதம் திருமாவளவன் கூட எங்களுக்கு கூட்டணி ஆட்சிங்கிறது எங்களுடைய கனவு தான், இன்னைக்கு இருக்கு. பட் அதுக்கான காலம் கனியலைங்கிறார். ஏன் நாங்க ஆகக்கூடாதான்னு கேட்கிறேன். நியாயமான விமர்சனம் அது. திமுக மட்டும் அது நடக்கல. இங்க என்ன வாழுது? அதிமுக பிஜேபி கூட்டணி பிடிச்சோ பிடிக்காமலையோ நிர்பந்தப்படுத்தியோ அல்லது மனமுவந்தோ அன்பாலோ விரட்டப்பட்டோ நடந்துருச்சுல, கூட்டணி அறிவிச்சாச்சுல. அது இன்னும் ஃபர்ஸ்ட் கியர் போடாம இருக்கு, ஒரு மந்தமா இருக்கு. ஏன்னா வருத்தம் 2 பக்கமும் இருக்கு. அதிமுக பக்கம் ரொம்பவே இருக்கு. நடந்த விதம் சரியில்லை, இவ்வளவு அவசரம் தேவையில்லைன்னு. சரி, நடந்துடுச்சு, என்னத்தையும் ஒண்ணு ஏத்துக்கிட்டு போலான்னு கிளம்ப போற நேரத்துல அண்ணாமலை என்ன சொல்றார்? பாஜக நாளை இந்த அரசு அமைந்தால் வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம், அந்த ஆட்சி நான் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி என்று சொல்ல மாட்டேன், பிஜேபி ஆட்சி என்று தான் சொல்லுவேன். அப்ப அதிமுக நாக்கு ஒழிக்கிறக்கா இருக்குன்னு ஒரு தொண்டை கேட்பானா? கேட்க மாட்டானா? கடுமையான வார்த்தையா இருக்கலாம். நான் கிராமத்து பாஷையில அந்த தொண்டனுடைய உணர்வோட பேசுறேன் நான். ஆனால் அண்ணாமலை சொன்ன வார்த்தை ஒரு பிஜேபி தொண்டனையும் உசுப்பி விட்டு உற்சாகப்படுத்துற வார்த்தை, உன்னதமான வார்த்தை. நான் திரும்ப சொல்லுவேன், அது தனி பார்வை. கூட்டணின்னு ஒண்ணு அமைஞ்ச பிறகு நாம சொல்லலாமா? சரி, சொல்கிற இடத்தில் நம்ம இருக்கிறோமா? இந்த 2 கேள்வி அண்ணாமலை முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அவர் தலைவராக இருக்கும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தெரியுமா? யாரும் இனிமேல் பேட்டி கொடுக்க கூடாது, விமான நிலையத்துக்கு போகும்போது வரும்போதுன்னு.
கிட்டத்தட்ட தமிழிசை மறைமுகமா சொன்னார். தமிழிசை மாதிரி பல பேர் மறைமுகமா மனசு வச்சா சொன்னார். அப்ப நீங்க தலைவராக இருந்தா மற்றவங்க பேசக்கூடாது, நைனா தலைவராக இருந்தா நீங்களாம் பேசலாமா? சரி பேசலாம், கட்சிக்காரர்களுக்கு உற்சாகம் தர்ற மாதிரி கூட்டணி அமைச்சிருக்கு. அமித்ஷா தன்னுடைய ராஜதந்திரத்தால் இப்படி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறார், இந்த கூட்டணி வெற்றி பெறும், திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும், இப்படிலாம் பேசலாம். அந்த கூட்டணி குளத்துல கல் எறிகிற மாதிரி பேசலாமா? அப்படி கல்லுதான் எறிகிறாரா? என்ன பாறாங்கலை தூக்கி போட்டா தண்ணி பளிச்சுன்னு எடப்பாடி மூஞ்சில போய் அடிச்சிருக்கும் நேரம் ஏன் மௌனமா இருக்கிறார்? அதிமுக 2 இடங்களில் போட்டியிட்டால் பிஜேபி ஒரு இடத்தில் போடும். மோடிக்கு கடிதம் எழுதவோ தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்து மன்றாடவோ காலை பிடித்து கேட்க கூட அண்ணாமலைக்கு உரிமை இருக்கு, யாருமே மறுக்கல. ஆனால் பொது வழியில நீங்க அதை சொல்லலாமா? சொல்லுங்க சார், யார் பேசணும்? அதை அமித்ஷாவும் அண்ணா எடப்பாடியும் பேசணும். அமித்ஷா சொல்லி நயினாரும் எடப்பாடியும் பேசணும். அவங்க பேசி நம்பரை முடிவு பண்ற இடத்துல, கேட்கிற இடத்துல பிஜேபி இருக்கலாம், முடிவு பண்ற இடத்துல இன்னைக்கு எடப்பாடி தான் இருக்கிறார், இருக்கணும். அதை நான் மறுக்கவே மாட்டேன். அதிமுக தான் பெரிய கட்சி, பலவீனப்பட்டு போயிருக்கலாம். நீங்கெல்லாம் எள்ளி நகையாடுகிற அளவுக்கு, நினைச்சலாம் கல்லெறிகிற அளவுக்கு எல்லாம் இன்னும் அதிமுக பலவீனப்படல. இல்ல, நயினார் சரியா அணுகிற மாதிரி தெரியுது. போராட்டங்கள்லாம் அந்தந்த மாவட்ட முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்களை சந்திக்கிறார், அந்த நிகழ்வெல்லாம் நடக்குது. தமிழிசை சவுந்தரராஜனும் அண்ணாமலை பேசி ஒரு 10 நிகழ்வு அப்படி நடந்தா ஒரே ஒரு கல் எடுத்து தெரிஞ்சு காலி பண்ணிட்டு போயிறாரு அண்ணாமலை. நேற்று நடந்தது, நான் திருப்பி சொல்றேன். அவருக்கு அந்த எண்ணப்பாடு என்ன தெரியல. அவரப்போ 2 விஷயம் புரியுது. ஒண்ணு, பிஜேபி மீதான தன்னுடைய விசுவாசம், அந்த பிடிப்பு காட்டுறாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி மீதான வெறுப்பு அவருக்கு இன்னும் குறையலன்னு நான் எடுத்துக்க முடியுது. அது அப்படிதான் நான் பாக்குறேன். இது எந்த வகையிலையும் அதிமுகவுக்கு நல்லதல்ல. இவரு 1/3 பங்கு இடம் எனக்கு வேணும்னு கேட்கிறாருல, கிட்டத்தட்ட 70 இடம் கேட்கிறாருன்னு வச்சுப்போம். 70 வாங்கி நின்னீங்கன்னா அந்த 70ல 7 கூட தேராது. இப்படி எல்லாம் நீங்க சீண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிமுக, ஏன்னா உங்களுக்கு வேலை செய்ய போறவன் அதிமுக காரன் தான் மெயினா. அவன் வேலை செய்யாம நீங்க ஒரு இடத்தையும் ஜெயிக்க முடியாது. அப்ப நீங்க இப்படி சீண்டி சுரண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த அதிமுக தொண்டை உணர்வோட உங்களுக்காக ஓட்டு கேட்பான், ஓட்டு போடுவான். அரசியல் ரீதியாகவும் தப்பு. உங்களுக்குள்ள கோர் கமிட்டி மீட்டிங் நினைச்சல மாதிரி இல்ல, அமித்ஷா கிட்ட எல்லாத்தையும் பேசுங்க. 2:1 இல்ல, 1:1 கேளுங்க. அதிமுக ஒரு இடத்துல நம்ம 2 இடத்துல நிக்கணும். கேளுங்க, கேட்கிற உரிமை அண்ணாமலைக்கு இருக்கு, விருப்பப்படுற உரிமையும் அவருக்கு இருக்கு. அது நடக்குமா, சாத்தியமா? வேற யாரெல்லாம் வர்றா? நீ உனக்கே 70 கொடுத்தா பாமக எண்ணத்தை கொடுப்ப அப்படின்னு எடப்பாடி கேட்பாரு. இதெல்லாம் பதில் உட்கார்ந்து பேசுற வேலை தனி அறையில நடக்க வேண்டியது. இறுதி முடிவை எடுக்க வேண்டியவர் எடப்பாடி தான். உங்களுக்கு எடப்பாடி பிடிக்குதோ பிடிக்கல, உண்மை அதுதான். அந்த மரியாதையை எடப்பாடி தட்டி பறிக்கிற போது அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ அதிமுக தொண்டை ஒருத்த கூட ரசிக்க மாட்டேன். நம்ம தலைவரை இப்படி லெப்ட்ல ரைட்ல வச்சு விளையாடுறாங்களேன்னு தான் ஒரு வேதனையோட பேசுவோம். அதைத்தான் நான் சொட்டி காட்டினே தவிர. நீங்க ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்குள்ள நடக்கக்கூடிய இந்த சண்டைகளை சொல்றீங்க, அங்கேயும் இந்த சலசலப்புல தான் என்னுடைய கேள்வி தொடங்குறது. ஆனா அங்க அவ்வளவு பெருசு இல்லைன்றீங்களா? அங்க இன்னும் நாள் இருக்கு. அந்த நெருங்கி ஜனவரியில வெடிக்கும் பாருங்க. வெடிக்கும் கண்டிப்பா சார். நீங்க அரசியல்ல எல்லாமே நடக்கும் சார். இல்ல அவங்க இப்போதைக்கு சொல்லட்டுமா, நான் இதை மட்டும் தான் சொன்னேன். ஏதோ இங்க சொல்றேன் அங்க சொல்றேன்னு பாக்க. அரசியல் அதுதான் சார். எல்லாருமே நேற்று அன்புமணி பேசின பேச்ச படிச்சீங்களா? பார்த்தேன். பாமகக்கு இப்போ நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் தான், அரசியல் கவனிச்சிட்டு இருக்கு. என்ன வாய்ப்பு இருக்கு? பாமக திமுக போனா திமுக பக்கம் போக வாய்ப்பு இருக்கா, அதிமுக போக வாய்ப்பு இருக்கா? திமுக பக்கம் இல்ல. எது வாய்ப்பு அதிகம்? ஏடிஎம்கே சைடு போக வாய்ப்பு இருக்கு. அப்போ அன்புமணி நேற்று சொன்ன வார்த்தை என்ன? 4 அல்லது 5 அமைச்சர் பதவிகளை நான் பெறணும் அப்படின்னு என்ன அர்த்தம் சார்? அர்த்தம் என்ன சார்? கூட்டணி ஆட்சி, நான் கூட்டணிக்கு வந்தா யாரோட வந்தாலும் உங்க கூட வர வாய்ப்பு இருக்கு, நீ எனக்கு 5 மந்திரி பதவி தரணுங்கிற வார்த்தையில பப்ளிக்கா போட்டு பேசுறாரு. கிருஷ்ணசாமி ஏற்கனவே அதிமுக இருந்தவர். ஆமா, கூட்டணி ஆட்சியில பங்கு தரவங்களோட தான் எங்க கட்சி சேரும்னு சொல்லியிருக்காரு. ஆமா. இப்போ இதெல்லாம் ஏதோ இங்க குழப்பம் இல்லையா சார்? இங்க நான் ஒப்பீட்டுக்கு சொல்லல, எல்லாருக்குமே ஆசை இருக்கும். 2 பேருக்குமே அது சவாலான காரியம் தான். விஜயை தவிர வேற யாருமே அதை இப்படி ஃப்ரீயா சொல்லிட முடியாது, வாங்க ஆட்சியில பங்கு தர்றேன்னு. விஜய் அள்ளி விடலாம், ஏன்னா அவர் இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லையா? 2026 இழப்பதற்கு எதுவும் இல்லைன்னு சொன்னேன். அவருக்கு வாய்ப்பு இல்லை நான் சொல்ல. நான் பொதுவாவே கேட்கிறேன். 2026 கூட்டணி ஆட்சின்னு ஒரு கோஷம் பெருசா ஒலிக்குது, அது சாத்தியம் இல்லையா? என்ன அது தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லி நடக்கிறது சாத்தியம் இல்லை. அப்படி சொல்ற கட்சி கூட்டணி பலவீனமாக பார்க்கப்படுங்கிறது கடந்த கால வரலாறு. அதனாலதான் 2 பேருமே சவாலான காரியம் சொன்னேன். யாருக்கு? ஸ்டாலினுக்கும் சவால் தான். அதை இருங்கப்பா பேசிக்கலாம், சூழல் வந்தா நான் வேற எங்க போறேன், நான் 90 இடம் தான் ஜெயிச்சிருக்கேன், கலைஞர் மாதிரி வருதுன்னு வச்சுப்போம் பேச்சுக்கு. சரி, கூட்டணி ஆட்சிங்கிறது தவிர்க்கவே முடியாது. இவர் கொடுக்கணும் இல்ல, வேற வழி இல்ல. இது எடப்பாடிக்கும் பொருந்தும். அதனால அது முன்னாடி ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடு அப்படின்லாம் கேட்பாங்க. அதை போடாமல் எப்படி தவிர்ப்பது, அதுலதான் எடப்பாடியுடைய தலைமை பண்பும் ஸ்டாலினுடைய தலைமை பண்பும் இருக்குன்னு சொல்றேன். ஸ்டாலின் அதையெல்லாம் தாண்டி வந்தாரு. இப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலா உழைக்கும். மார்க்சிஸ்டோட வேகத்தை பார்த்தா இன்னும் கொஞ்சம் திமிரிக்கிட்டு தான் நிற்பாங்க. அதையெல்லாம் அடக்கிற ஒரு என்ன சொல்றது, அந்த பண்பை ஸ்டாலின் தான் இனிமேல் காட்டணும்.
அந்த சீட் ஷேரிங்ல சமாளிச்சிருவாங்களா கடந்த காலங்கள்ல? ஏன் சார் சமாளிக்க பாத்தீங்களா? நீங்க எழுதி வச்சுங்க சார், ஸ்டாலினால சமாளிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? சமாளிக்கிறாருன்னு பாப்போம்னு சொல்லிட்டு கடந்து வருவோம் சார். நம்ம என்ன தீர்ப்பு சொல்றதுக்கு நம்ம நாட்டாமையா? ஸ்டாலின் அதெல்லாம் பண்ணீங்க வேணா பாருங்க, வெடிச்சு வெளியே வந்து சரி. அது மாதிரி எடப்பாடி கிட்ட கேட்பீங்களா? எடப்பாடி எல்லாம் சமாளிப்பாரு. எடப்பாடியை நம்பி பாமக வரும்னு நினைக்கிறீங்களா? கேட்பீங்களா? கேட்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வரட்டும் சார், வேற ஆப்ஷன் என்ன? திமுக பக்கம் போறதுக்கு இட நெருக்கடி இருக்கு. பெரிய கொள்கை தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது பாமகவுக்கு. எடப்பாடி பக்கம் போக வாய்ப்பு இருக்கு சார். போனா எப்படி சார் சீட்டு கொடுத்துருவாங்களா சார்? அவங்க கேட்கறத எடப்பாடி சமாளிச்சிருவாரா? அந்த பக்கம் கேட்க 1000 கேள்வி இருக்கு. அதையும் தான் நான் கேட்காதீங்கன்னு சொல்லுவேன். எதை யூகம் பண்ணணுமோ அந்த எல்லை வரைக்கும் தான் யூகம் பண்ணணும். நடக்க பேசுவோம். புதுவரவு தமிழக வெற்றி கழகத்தை வைத்து, விஜயை வைத்து எல்லாருமே ஒரு பார்கெனிங்க தொடங்கியிருக்காங்கன்னு பார்க்க முடியுமா? அப்படி இல்லை, அப்படிலாம் பார்கெயின் பண்றதுக்காக பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ஒரு அதிமுக விஜய் மட்டுமே ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு. சரி, பிஜேபி அங்க இல்லைன்னா இடதுசாரிகளுக்கு, திருமாவளவனுக்குலாம் நீங்க சொல்ற பார்கெனிங் பவரை அதிகப்படுத்துற, வலுப்படுத்துற இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற சொல்லி பயமுறுத்துற 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அதிமுக அணி, இன்னொன்னு விஜய். அதிமுக அணியோட பிஜேபி இருக்கு. 2 கட்சியும் போக முடியாது, கொள்கை ரீதியா போக மாட்டாங்கன்னு நம்புறோம். விஜய் இன்னும் நிரூபிக்கப்படல. 10% வாங்குவாருன்னு சொல்றேன். சரி, 10% வாங்கி நம்மளோட ஒரு 5 கொண்டி கொடுத்து 15 வாங்கி என்னதுக்கு ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காம இருக்கிறது தேவைப்படுமா, ஆசைப்படுவாங்களா? இல்ல ஒரு 8 கொடுத்து 4, 6 ஜெயிப்போன்னு ஆசைப்படுவாங்களா? நீங்களே சொல்லுங்க, யதார்த்தமா அரசியல பேசுங்க. இல்ல அப்போ எதிர்த்த மாதிரி இந்த 2 ஆப்ஷனுமே கொஞ்சம் பலவீனமான ஆப்ஷன் திமுக அணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளுக்கு சொல்லி மிரட்டுவதற்கு. அதனால அதுக்கான வாய்ப்பு குறவுன்னு சொல்றேன். நாங்க வளர்ந்துருக்கிறோம், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். திருச்சியில ஒரு ஊர்வலம் பேரணி பண்ணார்ல திருமாவளவன், எதுக்கு? திருச்சியை சுத்தி பார்க்கணும்னா அதுவும் அரசியல் தான் சார். எங்க கட்சி வளர்ந்துருக்குன்னு பாரு, எல்லாரையும் பேச வச்சார். அது பிரம்மாண்டமா நடத்தினார். நாங்க வளர்ந்துருக்கோம்னு காட்டுறாரு. யாருக்கு அது? எடப்பாடிக்கா? ஸ்டாலினுக்கு சொல்லப்பட்ட மெசேஜ். அது மாதிரி ஒருத்தரும் தங்களுடைய எதிர்பார்ப்பை வெவ்வேறு வடிவங்கள்ல சொல்லுவாங்க. ஸோ நெருக்குதல் தொடங்கிருச்சு. அங்கேயுமே சீட்டு பேரத்துக்கான வேலைகளை எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுமா? இது டிசம்பர்ல ஜனவரியில ஒரு உருவம் பெறும். அப்பதான் அதை பத்தி அறிவாலயத்துக்கு வரும்போது சார் உட்காந்து பேச போறாங்க. தெருவில் அந்த பிரஸ் மீட்லயும் நீங்க டீனர்ல உங்க ஆபீஸ்ல பிரஸ் மீட்டை தொடங்கிட்டீங்களா? ரைட், நாங்கள் அறிவாலயத்துல பிரஸ் மீட்டை தொடங்குறோம். இப்படியா நடக்கும் சீட் ஷேரிங்? சரி, இப்ப சும்மா அப்படி கல்லறிஞ்சு வைக்கிறது தான். டிசம்பர் ஜனவரியில தானே அது மெட்டீரியலைஸ் ஆகும். விஜய் ஒரு அணியை கட்டமைப்பாரா அல்லது ஏதேனும் ஒரு அணிக்குள்ள போவதற்கு போல ஒரு சூழல் தெரியுதா உங்க பார்வையில? எதுவுமே தெரியல. ஆப்ஷன் இருக்கு, 2 ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. ஒண்ணு தனிச்சு நிக்கலாம். ஆமா. இன்னொன்னு அதிமுக அணிக்கு போகலாம். பிஜேபி இருக்கு இல்ல அல்லது வெளியே அனுப்புங்க, நான் அப்புறம் வரேன் அப்படிங்கறது ஒண்ணு. அதிமுக அணி ஒண்ணு, அவர் தலைமையில் ஒரு அணி அமைக்கிறதும் அல்லது அவர் தனியா நிக்கிறதும். என்னோட கருத்துன்னு கேட்டீங்கன்னா விஜய் தனியா நிக்கிறதா நல்லது. ஏன்னா ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப நான் யாரு, நாம யாருன்னு தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம அணிக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. தனியாருன்னா நம்மள எவ்வளவு பேர் ஆதிக்கிறோம்னா அந்த ஓட் பெர்சன்டேஜை ப்ரூவ் பண்ணிக்கலாம், கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிக்கலாம். அந்த பலன் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதுல இருக்கு. சில பல இடங்கள் ஜெயிக்கவும் செய்யலாம். ஒரு பேச்சு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதிமுக அணிக்கு போறாருன்னா பிஜேபி இருந்தால் ஒரு சங்கடம் இருக்கும். அப்ப இல்லாமல் என்ன பண்றது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பின்னாடி நடந்துட்டு இருக்கலாம் பேச்சு. ஏன்னா அதனால இன்னைக்கு வரைக்கும் அதிமுக அவரை எதுவும் பேசிடாதீங்கப்பான்னு தான் எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. விஜயை ரொம்ப விமர்சிச்சிடாதீங்க. ஏன்னா நடக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு விஷயம் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. அதிமுக வேற வழி இல்லை. இப்ப இருக்கிற அணி பத்தாது இல்லை. அதனால விஜயினுடைய பார்வையில 2, 3 ஆப்ஷன். ஒன்னு தானே தனித்து நிற்பது, தன் தலைமையில் ஒரு அணி அமைப்பது, அதிமுகவோடு சேர்வதுன்னு 3 ஆப்ஷன் இருக்கு. அமித்ஷா சொல்ற அந்த என்டிஏ ஆட்சின்றது கூட்டணி ஆட்சி தானே சார்? அவங்க பிஜேபி மாதேஸ்வர் லட்சுமணன் ஒண்ணு நினைச்சு சொல்ல, அப்புறம் எடப்பாடி இல்லப்பா அமித்ஷா கம்மாவை அங்க போட்டாரு, நீங்க இங்க போட்டிருக்கேன் பாரு. இதுக்குதான் நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை போன்றவர்களுக்கு, அமித்ஷா போன்றவர்களுக்கு, இன்னும் முகம் தெரியாத முகம் தெரிந்த பதவியில் இருக்கிற இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, சேஷ்டைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எடப்பாடி ஒரு அறிக்கை விடணும். பிரஸ் மீட் கூட வைக்க வேணாம் சார். 2026 திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும், அது உறுதி, மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நீங்க எழுதி கொண்டியான 4 வரி. அதிமுக ஆட்சி, அம்மாவின் ஆட்சி அமையும். எடப்பாடி பாஷையிலே சொல்றேன். அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும். அதில் கூட்டணி கட்சிகள், கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கு இடமில்லை. உங்க வார்த்தையை சாஃப்டாவோ ஸ்ட்ராங்காவோ போடுங்க. நீங்கள் மௌனமா இருக்க எல்லாரும் ஏறி விளையாடுவாங்க. அது அதிமுகவுக்கும் நல்லதல்ல, அந்த அணிக்கும் நல்லதல்ல. அவங்களுக்கு பிஜேபிக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கா சார்? இவ்வளவு தூரம் வார்த்தைகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க, திட்டம் இருக்கான்னு கேக்குறீங்க. ஆட்சி அமைப்பு, அந்த ஆட்சி அதிமுக ஆட்சியோட சொல்ல மாட்டாங்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அண்ணாமலை யார் ரோட்ல போறவர இன்னைக்கு பதவியில் இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனால் அடையாளப்படுத்தப்பட்டு வளர்ந்த ஒரு தலைவரா உருவாயிட்டாரு. பல லட்சம் பேர் அவருடைய பேச்சை கேட்கிறவன் இன்னைக்கு இருக்கான், பிஜேபியில இருக்கிறாங்க.
புறந்தள்ள முடியாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல சார். யாரோ ஒருத்தரா சொல்றாங்க, முதலமைச்சர் எடப்பாடி தான், நயினா நாகேந்திரன் சொல்ற, அவரு அமித்ஷா சொல்லல இது வரைக்கும். நயினார் சொல்றாரு ஏத்துக்கக்கூடிய கருத்து, ஏன்னா தலைவர் அவர் தான். நாங்கள் இடம்பெறுமா இல்லைங்கிறது அப்புறம் பேசிக்கலாங்கிறாரு. ஒரு இடத்துல அப்புறம் பேசிக்கலாம், அதை அப்ப முடிவு பண்ணுவோங்கிறாங்க. தமிழிசை அந்த வார்த்தையை சொல்றாங்க. அப்புறம் பேசலாங்கிறத எடப்பாடி சொல்லணுமா பிஜேபி சொல்லணுமா? எடப்பாடி தான் சொல்லணும் நான் சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து சொல்லணுங்கிறேன் நான். எதுவா இருந்தாலும் இறுதி முடிவு எடப்பாடி இல்லாமல் ஒரு கருத்து வந்தால் அது அங்கீகரிக்கப்பட்ட கருத்து அல்ல. அது இன்னும் சொல்ல போனா அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துகிற கருத்தும் கூட. அதனாலதான் எடப்பாடி பேசணும் பேசணும் பேசணுங்கிற. நீங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜி அல்லது இல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ள 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 அந்த கூட்டணி பலவீனப்பட்டுக்கிட்டே போகும். அதிமுக தொண்டன் ஒரு துளி கூட ரசிக்க மாட்டான். இல்ல, எடப்பாடியுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி எல்லாம் ஐ பிச்சில் பேசினவங்க பலரையும் வந்து எங்க உட்கார வைக்கணுமோ அங்க உட்கார வச்சிருக்காங்க. அப்படி உட்கார வைக்கும் போதெல்லாம் அவர் முதலமைச்சராக இருந்தார் சார், அதை மறந்துடாதீங்க சார். சரி, அப்படி எங்க உட்கார வைக்கணுமோ உட்கார வச்சு, எங்க உட்கார வைக்கணும் அங்க உட்கார வைக்கிற இடத்துக்கு இவர் போய் சிக்கிட்டாரு. கூட்டணி அமைச்ச அந்த சீனை பாத்தீங்களா? எடப்பாடி நக்கல் பண்ணல சார், பிராக்டிக்கலா நீங்களும் யோசிக்கணும்னு சொல்றேன். எங்க உட்கார வைக்கணுமோ அவர் உட்கார வச்சதெல்லாம் கடந்த கால வரலாறு. முதலமைச்சருங்கிற பதவி இருந்துச்சு. இன்னைக்கு வர்றீங்களா இல்லையான்னு மிரட்டின பிறகு போய் கூட்டணிக்கு சரின்னு சொல்றாரு. சரின்னு கூட சொல்ல முடியல, அமைதியா உட்காருக்கிறாரு. அதுதான் கடைசி நிலைமை, இன்னைக்கு இருக்க நிலைமை. அப்படி இருக்க கூடாதுங்கிற நான், கூடாதுன்னு நானும் சொல்றேன். தைரியமா பேசுங்க, ஒரு அறிக்கை விடுங்க. அதிமுக தலைமையிலான ஆட்சி தான், அதிமுக ஆட்சி தான் அதுக்கு பேரு. ஏன் சொல்ல மாட்டீங்க? எங்க உட்கார வைக்கணுமா உட்காரலாம் வேணாம் சார். முதல்ல என்ன வாயத்தன மியாவுன்னு பேசுங்க சார். பேசுறது கூட அப்புறம் சத்தமாவது வரட்டும் சார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? முதல்ல புரியுதா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு? அதிமுகவின் மௌனம் அதிமுகவுக்கு நல்லதல்ல, எடப்பாடி என்கிற தனிநபருக்கும் நல்லதல்ல. அவர் அப்படி லெப்ட்ல ரைட்ல வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, அவர் அமைதியா இருக்கிறார். எனக்கு தான் வேதனையா இருக்கு. ஒரு பத்திரிகையாளரா இவ்வளவு பெரிய கட்சிக்கு தலைமை வகிக்கிற ஒரு நபரா நான் பார்த்து சொல்றேன். தனிப்பட்ட எடப்பாடி பத்தி நான் ஏன் கொலை பண்ணணும்? இந்த பேட்டி அவர் பார்ப்பாரு, தாராளமா பார்க்கட்டும். நான் சொன்னது தப்புன்னா நான் திருத்திக்கிறேன். ஒரு அதிமுக தொண்டோட உணர்வு இதுதான் சார். ஏன் சார் அவர் மௌனமா இருக்கிறார்? யார் சார் முடிவு பண்ணணும்? இடம் கொடுக்குறோம் கொடுக்கல, இத்தனை இடம் தான் கொடுக்கணும்னு சொல்ற முடிவு எடுக்கிற அதிகாரம் எடப்பாடிக்கு தான், அதிமுகவுக்கு தான். நானும் அதான் ஒத்துக்கிறேன். நான் ஒன்னும் எதிராலாம் சொல்லலை, நடைமுறை அரசியல சொல்றேன். நான் நாங்கள் 15 இடத்தில் போட்டியிட்டே தீர்வோம் அப்படிங்கிறது மார்க்சிஸ்டோட ஆசையா இருக்கலாம். 15 கொடுக்கணுமா வேணாமாங்கிறது ஸ்டாலினுடைய முடிவு சார். வேற யாருக்கு அங்கே அதிகாரம் கிடையாது. கோரிக்கைகளை வைக்கலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனால் முடிவு எடுக்கிற அதிகாரம் ஒருத்தருக்கு தான் இருக்காங்க. அது இங்கேயும் பொருந்தும். நான் ஒப்பிட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா சார் அங்கே சொன்ன இங்கே கேட்குறீங்கல்ல, அங்கே குழப்பம் இருக்குன்னா இங்கேயும் குழப்பம் இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டில் இடம் கேட்குது, ராஜ்யசபா சீட் எங்களுக்கு இப்ப தரலைங்கிற கோபத்துல தேமுதிக இருக்கு. இன்னும் ஒரு கட்சியும் உள்ள வரல. வந்த ஒரு கட்சியும் அவங்க கிட்ட வரல, நீங்க தான் அவங்க கிட்ட போய் சிக்குனீங்க. பிஜேபி கிட்ட போய் சிக்குனது அதிமுக தானே தவிர அதிமுக கிட்ட பிஜேபி வந்து சிக்கல. ஸோ இன்னும் லிட்டரலா பார்த்தா எந்த கட்சியும் அதிமுக கூட்டணிக்கு வரல. எல்லாரும் ஒண்ணு சீட் அதிகமாக கூட்டணி அமைச்சர்கள் இடம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி சமாளிக்கணுங்கிற சவால் எடப்பாடிக்கு இருக்கு. அப்ப இவர் இப்பவே ஒரு திட்டவட்டமா ஒன்று சொல்லிடலாங்கிறாங்க. திருச்சி ஓட்டல்ல திரு நயினார் நாகேந்திரன், திருமாவளவன், வைகை செல்வன் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. இதை எப்படி பார்க்கறது? ஒரு துளி கூட முக்கியத்துவம் இல்லை. ஒரு நாகரிகமான நிகழ்வு, அவ்வளவுதான். அதை தாண்டி அதில் அரசியல் ஒண்ணுமே இல்லை. அந்த ஹோட்டல்ல நானும் ஒருவேளை 4 ரூம்ல தங்கி இருந்தா 3 பேரை நானும் தான் பார்த்திருப்பேன். அதை தாண்டி அதில் ஒண்ணும் இல்லை. இது ஒரு அரசியலால நம்ம பார்க்க முடியாது. ஒரு 4 கால செய்திக்கு யூஸ் ஆயிருக்கும், 2 நிமிஷம் சொல்றதுக்கு டிவிக்கு அது பயன்பட்டு இருக்குமே தவிர என்ன பெரிய சதி ஆலோசனையா இல்ல எதிர்கால திட்டங்களை கூட்டுறதுக்கான என்ன அணி அது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நண்பர்களாக 3 பேர் பார்த்து பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். அதுல இன்றைய நிலையில எந்த அலைன்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகல. பட் உங்க பார்வையில திமுக கூட்டணி பலமா இருக்கிற மாதிரி தெரியுதா அல்லது அப்படி இல்லை? இன்னைக்கு வலுவான திமுக அணி இருக்கு. அதுக்கு சவால் விடுகிற அளவுக்கு இல்ல, அதுக்கு எதிர்த்து நிக்கிற அளவுக்கு கூட இன்னும் அதிமுக உருவாக்கல. ஏன்னா இன்னும் பாமக வந்துடுச்சுன்னா நான் வலுவான அணின்னு சொல்லுவேன். ஜெயிக்கிற அணி இல்ல, வலுவான அணி முதல் ஸ்டெப். அது விஜயும் வந்துட்டா அது திமுக வீழ்த்துக்கிற அணி தான். பிஜேபி இருக்கு இல்லைங்கிறது அப்புறம் பேசுவோம். அதை விஜய் அதிமுகவோட சேர்ந்துட்டால் திமுகவுக்கு சிக்கல். இன்னைக்கு இருக்கிற நிலைமைப்படி திமுக தான் வலுவா இருக்குன்னு சொல்ல முடியும். பணபலம், எடப்பாடிக்கிட்டே பணம் இருக்கு, அவர் அதான் நம்பிட்டு இருக்கிறார். ஆனால் அது மட்டுமே போதாது. அண்ணாமலையினுடைய அரசியல் திட்டம் என்னவா இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க சார்? நம்ம நினைக்கிறதா இருக்கட்டும், அமித்ஷா என்ன நினைச்சிருக்காருன்னு தான் பார்க்கணும். அவங்க என்ன பதவி கொடுக்க போறாங்க? நிஜமாவே முக்கியமான பதவி கொடுக்க போறாங்களா, இல்ல முக்கியமா கொண்டு போய் டெல்லியில உட்கார வச்சு டம்மி பண்றாங்களா, இல்ல கவனிக்க தகுந்த அளவுக்கு நிஜமாகவே ஒரு பொறுப்பை கொடுத்து இந்தியா முழுக்க சுத்தி வர வைக்க போறாங்களா? தெரியாது நமக்கு. நம்ம நினைக்கிறதுல ஒண்ணு இல்லையா? முதல்ல நான் நல்லா ஆடு மாடெல்லாம் இருக்குன்னா, நான் நிம்மதியா இருக்கணும்னு அவரே பேட்டியில சொல்றார். அவருக்கு அதுவே சந்தோஷமா இருக்கிற போது நம்ம யாரு கருத்து சொல்றதுக்கு?
விஜயை வைத்து ஏதேனும் ஒரு திட்டம் இருக்குமா சார் 26க்கு? அதாவது விஜய் கட்சி புது வரவுன்ற இருக்காரு, பிளஸ் விஜயை வைத்து ஏதேனும் ஒரு அணி மாதிரி கட்டமைப்பதற்கான வாய்ப்புகளோ ஒரு அணி உருவாகுவோ, அதாவது கடந்த காலங்களில் இந்த விஜயகாந்தை வைத்து ஒரு அணி உருவாக்க, அதான் மக்கள் நல கூட்டணி மாதிரி இன்னைக்கு அதான் விஷயங்களா செய்திகள்லாம் வருது. அதெல்லாம் சூழலும் காலமும் தான் தீர்மானிக்கும். அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி பெரிய கொள்கை கூட்டணியா? ஒருத்தர் முடிவெடுத்தார் விஜயகாந்த் அங்கிட்டு போயிடக்கூடாதுன்னு, ஜெயலலிதா முடிவெடுக்கிறார், அப்படியே அது உருவாகுது. ஒத்த கருத்தெல்லாம் சேர்க்கிறாங்க, என்கிட்ட வரையோ இல்லையோ அங்கிட்டு போயிடாத, அதுதான் தாற்பயம். சூழலை உருவாக்குறாங்க ஜெயலலிதா. காலம் அதை வேற வழி இல்லாம இருக்குது. கூட்டணியில் இடம் கிடைக்காதவங்களும் அங்கிட்டு போய் அதுக்கு வாசன் அப்படிதான் போய் கடைசியா போய் சேர்ந்தார். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு. திமுகவோட பேசிக்கிட்டே இருந்தார், நான் வரேன்னாரு. காங்கிரஸ் ஒத்துக்கல, கடைசியில் நானும் வரேன்ட்டு அங்கே போய் சேர்ந்து ஏதோ ஒரு சீட்டு வாங்கினார், கொஞ்சம் சீட்டு வாங்கினார் என்னார். சூழல் தான் அதை தீர்மானிக்கும். அதுக்கெல்லாம் கொள்கையும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அதனால அந்த அணிக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மக்களின் மனநிலை எப்படி இருக்கு, என்ன ஓட்டங்கள் இன்றைய சூழல் தெரியல, எனக்கு நிஜமா தெரியல. இப்ப போய் அப்படியெல்லாம் கணிக்க முடியாது. சர்வே எடுத்துட்டு யாராவது வந்தா நம்பாதீங்க. எந்த உணர்வையும் மக்கள் உண்மையை வெளியே சொல்றதே இல்லை, மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஆனால் நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்கிறத நான் நன்றாகவே அறிந்தவன். பல தலைவர்கள் அதை மறந்துடுறாங்க, தெரியும், ஆனா அப்படி வசதியா மறந்துடுவாங்க. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதையெல்லாம் மனசுல வச்சுதான் தேர்தல் நாள் அன்னைக்கு முடிவெடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 50% பேர் நம்மளை சுற்றி என்ன நடக்குது, என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்து ஓட்டு போட்டாலே ஆரோக்கியமான ஜனநாயகம் நம்புறவன் நான். ஏன்னா 26 தேர்தல் ஒரு குழப்பமா தான் இருக்கா? எந்த தேர்தலுக்குமே ஒரு முக்கியத்துவம், சிக்னிபிகன்ஸ் இருக்கும். 26ல விஜய்ங்கிற ஃபேக்டர் இருக்குல்ல, அவரு தேர்வாரா மாட்டாரா அப்படின்ற கேள்வி எழுப்புறதா சிக்னிபிகன்ஸ். ஓகே, அப்படி ஒரு கேள்வி கேட்க வச்சுட்டார்ல, அதுதான். அப்போ அவரை மையப்படுத்தி ஒரு ஆர்வம் 26 தேர்தலுக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும். கிரவுண்ட் சர்வே எடுக்கக்கூடிய பலர் இன்னைக்கு விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்களே, போயிட்டு எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கட்டும், வாழ்த்து சொல்லுவோம். இல்ல உங்களால அனுமானிக்க முடியல? இல்ல, நான் தான் சொன்னேன் 8 முதல் 10% தாராளமா ஓட்டு எடுத்தாரு. 13 வருஷம் உழைப்ப போட்டு 8% வந்தாரு. ஆனா நீங்க டைரக்டாவே இப்ப விஜய்க்கு, சீமானுடைய பரவலாக அறியப்பட்ட முகம், அவர் சொன்ன கொள்கை, அவர் அந்த கொள்கையை சொன்ன விதம், இதுதான் அந்த இளைஞர்களை ஈர்த்தது. விஜய்ங்கிறது வேற பிம்பம். அது சீமான்கிற சினிமா பிரபலமா அவரை பார்த்தோம்னா அதை விட பல மடங்கு எங்கேயோ இருக்கிறார். சினிமா மோகம் இன்னும் தமிழ்நாட்டில் குறையல. இந்த 10% பெரிய கொள்கைக்காக சேர்றாங்க. நான் 10% வாங்குவாருன்னே விஜய் கொண்டிருக்கிற அந்த அற்புதமான கொள்கைகளுக்காக ஒரு மண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டாருங்கிற அந்த ஒரு வரி கொள்கை தான் நான் எதிர்பார்க்கறது. யார் வேணாலும் வாங்க, என்னதையும் அதெல்லாம் எலெக்ஷன் கமிஷனில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். எதுக்காக கட்சியா இருக்குன்னு, என்ன நோக்கம்னு ஒரு காலம் இருக்கும். அதை ஃபில் பண்றது தானே தவிர என்ன பெரிய கொள்கை வேண்டி கிடக்கு? ஏழைகள் விதத்துல அடிக்காதீங்க, மக்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. நம்மளை எவனாவது உரிமையை பறிச்சாங்கன்னா அதை கொஞ்சம் கூட நின்று தடுத்துருங்க. இவ்வளவுதான் சார், சிம்பிள். மக்கள் வேற எல்லாம் பெருசா எதிர்பார்க்கறது இல்லை. ஸோ விஜய் கிட்ட மட்டும் நம்ம ஸ்பெஷலா எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த விஜய் என்கிற மிக பிரபலமான சினிமா பிம்பத்துக்காக தான் அந்த 8-10% கிடைக்கும்னு நான் சொல்றேன். அதுக்கு சர்வே எல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்றேன். ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த சண்டை பிரச்சனை, அது என்ன தீர்வுன்னு உங்க பாக்குறீங்களா? உங்க தீரணும்னு ஆசைப்படுறேன். 2 பேரையுமே நான் பார்த்துருக்கேன். பத்திரிகையாளராக ஒரு எல்லை வரைக்கும் பழகினதை வச்சும் சொல்றேன். பெரியவர்கிட்டலாம் நான் நல்லாவே பழகி இருக்கேன். அந்த கட்சியினுடைய வரலாறை, பாடி லாங்குவேஜை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம். அந்த கட்சி இந்த குழப்பத்துக்கு தங்களை ஆளாக்கி கொண்டது அந்த சமூகத்துக்கு, வன்னிய சமூகத்துக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை, அந்த கட்சிக்கும் நல்லதுன்னு நான் தொடர்ந்து சில வாரங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கருத்துல எனக்கு மாற்றம் இல்லை. பட் அன்புமணி நம்ம பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார். கூடவே நான் தலைவராக நீங்கள் சொல்வதை செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்லி பிடிவாதத்தை இன்னும் உடலை. அந்த போக்கு கொஞ்சம் மென்மையா அப்படி வந்துகிட்டே இருந்தா, ராமதாஸும் கொஞ்சம் இறங்கி வந்து சூழலை புரிஞ்சுக்கிட்டார். நமக்கும் வயசாயிடுச்சு, என்ன இருந்தாலும் அடுத்து அவன் தானே நடத்த போறாங்கிற அந்த யதார்த்தத்துக்கு ராமதாஸும் வந்து, என்ன இருந்தாலும் ராமதாஸை நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல புறக்கணிச்சிட முடியாது, அப்பாவை அல்லது நிறுவனரை அல்லது தலைவரை அப்படின்ற முடிவுக்கு புள்ளிக்கு அன்புமணியும் வந்தாதான் அந்த 2 பேருக்குமே நல்லது. இல்லாட்டி இப்படிதான் பொது வெளியில நாரிக்கிட்டு இருப்பாங்கன்னு நம்ம ஒரு களத்து மேட்டில் நின்றுக்கிட்டு, ஊர் மந்தையில நின்றுக்கிட்டு பேசுற மாதிரி அந்த சூழலுக்கு அவங்களே ஆளாக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அவங்க வைக்கணும்னு நான் விரும்புறேன். இறுதியா ஒரு கேள்வி, முருக பக்தர்கள் மாநாடு நடக்க போகுது, எப்படி பார்க்கறீங்க? ஒரு இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய ஒரு நிகழ்வு. அதை அரசியலுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவர்களுக்கே அது ஒரு சூட்டை கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன், ஆசைப்படுறேன். ஏன்னா அரசியலுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, இருக்கக்கூடாது. சேஷ்ட பண்ணணும்னு பார்க்குறாங்க. வேல் யாத்திரைன்னு ஒன்று நடத்தி தாங்களே சுட்டுக்கிட்டாங்க. மக்கள் அதை இடது கையில் புறந்தள்ளினாங்க.
அரசியலுக்காக இதை நடத்த ஒருவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினா கூட மக்கள் கன்னத்தில் அறைவார்கள், அறைய வேண்டும் நான் பார்க்கிறேன். அரசியல் ரீதியாக நான் சொல்றேன். கூடுதலா ஒரு கேள்வி, கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபா எம்பி ஆயிருக்காரு, வாழ்த்துக்கள் சொல்லுவோம். என்ன அரசியல் எல்லாம் போட்டு நக்கல் பண்றாங்க, அப்படிலாம் இல்ல. அவரு பேசுறது வேணா பல பேருக்கு புரியாம இருக்கலாம். நிச்சயமா ராஜ்யசபால பல பேர் எழுதி வச்ச உரையை தான் படிப்பாங்க. தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்கிறதுல அவரும் தன்னுடைய பங்களிப்பை தன் கட்சியின் சார்பாக செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். வாழ்த்துக்களை சொல்றேன். நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசிட்டு நன்றி சார். நன்றி.